வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னா, பாட்டி வந்துட்டு நவீனை பார்த்து, ஐயா சீக்கிரம் ஜாமீனுக்கான ஏற்பாடுகளை பண்ணியா. அப்போ அந்த ஸ்டேஷன்ல இருந்து பரமேஸ்வரிக்கு ஒரு போன் வருது. பரமேஸ்வரி போன் அட்டன் பண்ணி, யார் பேசுறது அப்படின்னு சொல்ல அவரு சொல்றாரு, அம்மா நான் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேம்மா. கார்த்தி தம்பியாவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுது. பாட்டி அதிர்ச்சியாகி, என்னம்மா சொல்ற? அவர் சொல்றாரு, ஆமாம்மா, ஐயாவை எப்படியாவது ஸ்டேஷன்லயே வச்சு காலி பண்ணணும் அப்படின்னு இந்த அதிகாரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயாவுக்கும் இந்த அதிகாரிக்கே ஏற்கனவே ஏதோ பிரச்சனை இருந்துச்சாம்ல. அவரை பழிவாங்கணும் அப்படிங்கறதுக்காக அவன் இப்படி இறங்கிட்டான். அவன்கிட்டேந்து எப்படியாவது ஐயாவை காப்பாத்தணும். இங்க பாருங்கம்மா, எப்படியாவது ஜாமீன்ல சீக்கிரம் ஐயாவை கூட்டிட்டு போயிருங்க. இல்லைன்னா ஐயாவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதை கேட்டதும் பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்னடா சொல்ற? அவன் இப்படியா பிளான் பண்ணா? அப்ப அவர் சொல்றாரு, ஆமாம்மா, சரி சரி நான் போனை வைக்கிறேன். நான் மட்டும் போன் பண்ணி உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா அவன் என்ன சும்மா விட மாட்டான். இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, நவீன் சீக்கிரம் ஜாமீனுக்கான ஏற்பாடுகளை விரைவா பண்ணு. அந்த அதிகாரிக்கு ஏற்கனவே என் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைய இதுல சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்குறான் போல. சீக்கிரம் வக்கீல ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்ல நவீன் சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேரா அதிகாரிய பாக்குறதுக்காக நேரா ஒரு வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு லாயரை பார்த்து, சார் இது மாதிரி என் நண்பன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான், அவனை வெளியில கொண்டுட்டு வரணும். அதுக்கு அவரு சொல்றாரு, சரிங்க தம்பி, அதெல்லாம் கொண்டுட்டு வந்துடலாம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல அந்த ஜாமீனை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நேரா அதிகாரிய பாக்குறதுக்காக வராங்க. அங்க வந்துட்டு அதிகாரிய பார்த்ததோட அவர் கேக்குறாரு, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அப்ப நவீன் சொல்றாரு, இங்க பாருங்க, என் நண்பனுக்கு ஜாமீன் கேட்டு வந்திருக்கோம். என் நண்பனுக்கு ஜாமீன் கொடுக்கணும். கொடுக்க போறீங்களா இல்லையா? அதுக்கு அவரு சொல்றாரு, ஜாமீனா? இவனுக்கு எதுக்கு நான் ஜாமீன் கொடுக்கணும்? இங்க பாரு, இவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு உனக்கு தெரியும்ல. இவனால 2-3 பேருக்கு ஆபத்து வந்திருக்கு. இவனால அந்த சந்திரா மேடம் ஆயுதத்தால தாக்கப்பட்டிருக்காங்க. இவனை வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஜாமீன்லாம் ஒண்ணும் கிடையாது, கோர்ட்ல போய் பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல அப்போ லாயர் சொல்றாரு, என்ன சார் இப்படி சொல்றீங்க? இவருக்கு நாங்க ஜாமீன் ஏற்பாடு பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கோம். இவர் தான் தப்பு பண்ணாரு அப்படிங்கறதுக்கு ஆதாரம் இல்லையே. அப்ப அதிகாரி சொல்றாங்க, ஆதாரம் இல்லையா? ஆயுதத்தால தாக்கப்பட்டவங்களே வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க, அது ஆதாரம் இல்லையா? இங்க பாருங்க, தேவையில்லாம இந்த இடத்துல வந்து நின்னுட்டு ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காம இந்த இடத்த விட்டு கிளம்ப போறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னதும் நவீன் சொல்றாரு, சார் என்னமோ இது எல்லாமே உங்களோட பிளான் மாதிரி தெரியுது. என் நண்பனை வெளியில விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நீங்க இப்படி பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அதிகாரி சொல்றாரு, யோ ஆமாயா, பிளான் தான் பண்றேன். இவனை வெளியில விட முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, போ. இந்த இடத்துல நீ இன்னமும் நின்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் உன்னையும் தூக்கி உள்ள போடுற மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னதும் வக்கீல் நேரா நவீனை பார்த்து, சார் இவர்கிட்ட ஒன்னும் பேச முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு சார். சரி வாங்க சார் கிளம்புவோம் அப்படின்னு சொல்ல நவீன் சொல்றாரு, என்ன சார் இப்படி பேசுறீங்க? உங்களை நம்பி தானே சார் இங்க கூட்டிட்டு வந்தேன். என் நண்பனை எப்படியாவது கூட்டிட்டு போகணும் சார், அவங்க பாட்டி காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, சார் நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவரு வெளியில விட மாட்டேங்கிறாரு சார், நம்ம என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு நவீன் சொல்றாரு, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அதிகாரி நேரா ஹீரோவை பார்த்து, என்ன சுலபமா ஜாமீன் வந்ததோட வாங்கிக்கிட்டு தப்பிச்சு வெளியில போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பியோ? இங்க பாரு, அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே கிடையாது. நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை உண்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க சார், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. தேவையில்லாம சின்னத்தை இப்படி ஒரு அபாண்டமான பழிய என் மேல போட்டிருக்காங்க. நீங்க அவங்க சொல்றத நம்பாதீங்க. உடனே அதிகாரி சிரிக்கிறாரு, அப்போ நீ சொல்றத நான் நம்புவேனா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க சார், ஏன் சார் இப்படி பேசுறீங்க? அதிகாரி சொல்றாங்க, இங்க பாரு,
நீ ஜாமீன் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் இங்க வந்து நீ சேர்ந்திருக்கியா? என்ன பண்ணாலும் சரி, நீ இந்த இடத்தை விட்டு போகவே முடியாது. நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிருக்கோம். அந்த பிளான்ல நீ வசமா சிக்க போற அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகி அமைதியா இருக்காரு. அதிகாரி சொல்றாங்க, நீ இனிமே நினைச்சாலும் இந்த இடத்த விட்டு வெளியில போக முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. ச்சே, இப்படி ஒரு பிரச்சனையில நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. அப்போ நம்ம நவீன் வந்துட்டு நேரா பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி நான் வக்கீல கூட்டிட்டு போயிட்டு அதிகாரி கிட்ட பேசணும் பாட்டி, ஆனா அவன் விட முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்றான் பாட்டி, வேணா இவர்கிட்ட கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, அப்ப வக்கீல் சொல்றாரு, ஆமா மேடம், நாங்க கேட்டோம். ஆனா அந்த அதிகாரி கார்த்திய வெளியில விட முடியாது அப்படின்னு சொல்றான். கேக்குறதுக்கு ஆதாரம் எல்லாம் கரெக்டா இருக்கு, நீ போய் கோர்ட்ல கேட்டுக்க அப்படின்னு சொல்றான் பாட்டி. இத கேட்டதும் நம்ம பாட்டி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னையா சொல்ற? அப்ப அவரு சொல்றாரு, ஆமா பாட்டி, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க கேட்டு பார்த்தோம். அவனோட பிளானே வேற மாதிரி இருக்கு. அவன் வேற ஏதோ பிளான் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இத கேட்டதும் பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நவீன் சொல்றாரு, பாட்டி எப்படி பாட்டி நண்பனை வெளியில கொண்டு வர்றது? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாட்டி. அவன் வேற வக்கீல ஏற்பாடு பண்ணிட்டு சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆனா என்னால எந்த வக்கீலையும் ஏற்பாடு பண்ண முடியல பாட்டி. இப்ப என்ன பாட்டி பண்றது? பாட்டி சொல்றாங்க, ஐயா நீ கவலைப்படாத, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு நேரா தாத்தாவுக்கு போன் பண்றாங்க. நம்ம தாத்தா போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா. அப்ப பாட்டி சொல்றாங்க, என்னங்க, இத்தனை நாளும் உங்களை நான் ஊருக்கு கூப்பிடவே இல்லை, ஆனா நான் இன்னைக்கு கூப்பிடுறேன். தாத்தா கேக்குறாரு, இங்க பாருமா, நீ வீட்டுக்கு கூப்பிட்ட அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய காரணம் இருக்கும். சொல்லுமா, ஏதாவது பிரச்சனையா? பாட்டி சொல்றாங்க, ஆமாங்க, நம்ம பேரனுக்கு பிரச்சனை. அந்த சந்திரா இருக்கால, நம்ம பேரன் மேல அபாண்டமான ஒரு பழிய போட்டு பேரனை பிரச்சனையில சிக்க வைக்கிறதுக்கு பாக்குறா. நம்ம பேரனை காப்பாத்தணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னதும் சேதுபதி சொல்றாரு, நான் இன்னும் 1 மணி நேரத்துல அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறமா நம்ம நவீன் கேக்குறாரு, பாட்டி தாத்தாவுக்கா போன் பண்ணி சொன்னீங்க? பாட்டி சொல்றாங்க, ஆமையா, அவர் வந்தாருன்னா அவரோட பேச்சுக்கு எதிர் பேச்சு யாருமே பேச முடியாது. அவர் ஒரு பேச்சு பேசினாருன்னா கரெக்டா அதுல நியாயமும் நேர்மையும் இருக்கும். அவர் வந்து கண்டிப்பா கேக்குற கேள்வியில என் பேரனை அந்த அதிகாரி வெளியில விட்டுதான் ஆகணும். இதை கேட்டதும் நவீன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சூப்பர் பாட்டி, தாத்தா வந்த பிறகு இருக்கு அந்த அதிகாரிக்கு என்ன பேசுறான் அப்படின்னு பாத்திரலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் காரு வந்து நிக்குது. அப்போ நம்ம தாத்தா இருக்காருல்ல, அவரு காரை விட்டு இறங்குறாரு. பாட்டி நேரா அவங்க புருஷன்ட்ட போயிட்டு, என்னங்க வாங்க அப்படின்னு சொல்ல, தாத்தா சொல்றாரு, சரி வா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லு. பாட்டி சொல்றாங்க, என்னங்க, அந்த சந்திரா இருக்கால, அவ திட்டம் போட்டு ஒருத்தனுக்கு போன் பண்ணி இந்த இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே என் பேரனும் அந்த இடத்துல பிரச்சனை தான் நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டான். அந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் அது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதி அப்படிங்கறது பேரனுக்கு தெரிய வந்துச்சு. உடனே அந்த வில்லி இருக்கால, அவ தனக்குத்தானே ஆயுதத்தை தாக்கிக்கிட்டு இத நம்ம பேரன் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த இடத்துக்கு ஈஸ்வரிய வந்துட்டான். ஈஸ்வரி வந்ததோட அவ தங்கச்சி சொன்னதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சு நம்பிட்டா. உடனே அவ தங்கச்சி என்ன பண்ணிட்டா, அவ அக்காக்காரி கிட்ட இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையதான் அப்படின்னு சொல்லிட்டா. உடனே ஈஸ்வரியும் இத நம்பிட்டா. ஈஸ்வரி போயிட்டு அதிகாரிங்க கிட்ட நம்ம பேரன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. அதிகாரிகளும் அதை நம்பி நம்ம பேரனை கைது பண்ணிட்டாங்க. அந்த அதிகாரி யாரு தெரியுமா? அவன் இந்த ஊருக்குள்ள உள்ள நகையை திருடினவன். அவனை நம்ம பேரன் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்து அவன் வேலைக்கு வேட்டு வச்சான். அப்படி பண்ணதுனால நம்ம பேரனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் நம்ம பேரனுக்கு ஜாமீன் கிடைச்சும் வெளியில விட முடியாது அப்படின்னு சொல்லி வந்த ஜாமீனை திருப்பி அனுப்பி விட்டுட்டான். இப்போ என்னங்க பண்றது? பேரனை எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்தணும். இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ன, அவன் எப்படி என் பேரனை வெளியில அனுப்பாம இருக்கிறான் அப்படிங்கிறத நானும் பாத்துறேன் அப்படின்னு சொன்னதும் அப்ப ஈஸ்வரி பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன்.
நம்ம அவன் கிட்ட நம்ம யாரு அப்படிங்கிறத நிரூபிக்கணும்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் நம்ம பேரனுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனைய கொடுப்பான். அவனுக்கு நம்ம யாரு அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப நவீன் கிட்ட தாத்தா சொல்றாரு, வா நவீன் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அதிகாரிய பாக்குறதுக்காக போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நேரா பாட்டிக்கு போன் பண்றாங்க. பாட்டி போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா ரேவதி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி அவரை வெளியில கொண்டு வரதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணீங்களா பாட்டி? அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அம்மாடி நீ கவலைப்படாத, உன் தாத்தா வந்துட்டாரு. இனிமே உன் தாத்தாவை எதிர்த்து யாரால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நானும் பாத்துறேன். உன் தாத்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல பேரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. இத கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்படியா பாட்டி? சரிங்க பாட்டி, இந்த விஷயத்த நான் அப்பா கிட்ட உடனே சொல்றேன். உடனே பாட்டியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஹீரோயின் நேரா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா இனிமே அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, தாத்தா வந்துட்டாராம். இத கேட்டதும் ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்ன சொல்ற, அப்பா வந்துட்டாரா? அப்ப இனிமே என் மாப்பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவரு பாதுகாப்பா என் மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா அப்பா அப்படின்னு. மயிலு சொல்றாரு, ஆமா தாத்தா வந்துட்டாருல, இனிமே மாஸ் தான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தாத்தா நவீன கூட்டிக்கிட்டு அதிகாரிய பார்க்க போறாங்க. அதிகாரி சேதுபதிய பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அதிகாரி நேரா சேதுபதிய பார்த்து, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல சேதுபதி கேக்குறாரு, யோ இப்பெல்லாம் உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பயமே இல்லைன்னு நினைக்கிறேன். இவ்வளவு ஈஸியா என் பேரனை புடிச்சு கொண்டாந்து வச்சிருக்க, அதுவும் என் பேரை மேல தப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்சோம் என்ன என் பேரனை காலி பண்றதுக்கும் பிளான் பண்றியா? அப்ப அதிகாரி பயந்து போய், ஐயா அப்படியெல்லாம் இல்லையா? அப்ப தாத்தா சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்லையா, நீ என்ன பண்ண அப்படிங்கறது எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை சுத்தி என் ஆட்கள் இருந்துகிட்டே இருக்காங்க, நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேதான் இருக்கு. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பேரனை நீ ரிலீஸ் பண்ற, இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அப்ப அதிகாரி சொல்றாரு, இல்லங்கய்யா ஈஸ்வரி அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அதனாலதான் யா. அப்ப சேதுபதி கேக்குறாரு, சரி ஜாமீன் வந்துச்சே அத கையெழுத்து போட்டு என் பேரனை வெளியில விட்டுருக்கலாமே, எதுக்காக வெளியில விடல? அதிகாரி சொல்றாரு, ஐயா இது மாதிரி அவங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால உங்களால வெளியில அனுப்ப முடியலையா, மன்னிச்சிருங்கய்யா. அதுக்கு தாத்தா கேக்குறாரு, இங்க பாரு, உன் திட்டம் என்ன அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட நோக்கம் என்ன அப்படிங்கறது கூட எனக்கு தெரியும். அந்த காளியம்மா சிவனாண்டி முத்து இவங்க கூட சேர்ந்துகிட்டு என் பேரனை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, மரியாதையா என் பேரனை இப்போ நீ வீட்டுக்கு அனுப்புற, இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம் வேலைக்கே பிரச்சனை வர மாதிரி இருக்கும். இதை கேட்டதும் அதிகாரி டக்குன்னு சேதுபதியோட காலில் விழுந்து, ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா, நாங்க வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல, ஏதோ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கறதுக்காக தான் உங்க பேரனை பிடிச்சு வச்சிருக்கோம், மத்தபடி பர்சனல் விஷயம்லாம் இல்லையா, மன்னிச்சிருங்கய்யா, நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம சேதுபதி நேரா அவரை பார்த்து, சரி என் பேரனை வெளியில விடு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வெளியில வராரு. அவங்க தாத்தாவை பார்த்துட்டு தாத்தா அப்படின்னு சொல்ல சேதுபதி சொல்றாரு, ஐயா நான் இருக்கிறப்போ உனக்கு எதுவும் பிரச்சனை வருமா, நீ கவலைப்படாதையா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா நேரா அவங்க பேரனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அதிகாரி இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இவனை வச்சு பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஒரு பிளானும் ஜெயிக்காம போச்சே, இவன் இடையில அவன் பேரனை கூட்டிட்டு போயிட்டானே அப்படின்னு இவரு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. காளியம்மாளுக்கு இந்த விஷயம் தெரியாது, நடந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க இன்னுமே டென்ஷன் ஆவாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.